அதே போல் முடிஞ்சால் நீங்கள் கந்த குரு கவசம் பாராயணம் பண்ணலாம். கந்தர் சஷ்டி கவசத்தை விட கந்த குரு கவசம் அன்றைக்கி பாராயணம் பண்ணுறது குருவோட அனுகிரகத்தை பரிபூர்ணமாக கொடுக்கும். முருகனுக்கு உகந்த பூஜை முறைகள் அப்படின்னா, முருகனுக்கு நிறைய பூஜைகள் இருக்குது. அதில் வந்து வைகாசி விசாகம், அதே போல் பார்த்திங்கன்னா கார்த்திகை, அதே போல் செவ்வாய்க்கிழமை வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முருகனுக்கு வழிபாடு இருக்குது. இதில் பிரதானமாக உலக அளவில் பிரசித்தி பெற்றது தைப்பூசம், அதே போல் வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகம் ஏன் அவ்வளோ பிரபலம் அப்படின்னா, முருகப்பெருமான் அன்னைக்கு அவதரித்த நாள். விசாகன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வி அப்படின்னா ஏறுதல்னு அர்த்தம், கன் அப்படிங்கிறது மயில் மீது ஏறி வந்த முருகப்பெருமான்னு அர்த்தம். அப்போ விசாகன் அப்படிங்கிற பேர் முருகப்பெருமானுக்குரியது. அப்போ அன்னைக்கு அவர் அவதரித்ததுனால அவருக்கு ஆறுமுகன்னு பேர். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதுனால 6 தலைகள், அதாவது சரவண பொய்கையில் 6 துளிகளாக சிவபெருமானோட நெற்றிக்கல்லேருந்து விழுந்ததுனால அதை கார்த்திகை பெண்கள் ஒன்றா எடுக்கும்போது உடல் ஒன்றாகவும் தலை 6ஆகவும் இருந்துச்சு. அதனால் ஆறுமுகன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அவதரித்தனால இந்த வைகாசி விசாகம் சொல்கிறோம். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.